அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கதிர்மதி மீனினங்கள், கணக்கிலா உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தாழுகின்ற வல்லவனாம் ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே புகழெல்லாம். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற நன்மக்கள் நம்மவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் புரியட்டுமாக. பேரன்பு மிகுந்தோரே, அல்லாஹ்வுடைய அற்புதமான இறுதி திருத்தூதர் மனித குலத்தை அறிவார்ந்த ரீதியில் மிக தெளிவான சத்திய உண்மை ஏகத்துவ பாதைக்கு கொண்டு வந்த சீலர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய வாழ்வியல் அற்புதமானது. அப்பழுக்கம் இல்லாத ஒரு புனித வாய்ந்திட்ட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பரிசுத்தமானது, தூய்மையானது, உண்மையானது, நேர்மையானது. வள்ளல் நபிகளார் வாய்மையின் வரலாற்றுக்கு சொந்தக்காரர். உலகத்திலே கற்பனைகளும் கதைகளுமே அதிகமாக பேசப்படுகின்ற காலம். ஆனால் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வியல் முழுக்க வரலாற்றின் வெளிச்சத்திலே, சரித்திரத்தின் ஒளியிலே இந்த உலகிற்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை மிக உன்னதமானவர்கள் பேசிய பேச்சுக்கள் இன்றைய உலகம் வியக்கிறது. நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்களின் தோற்றங்களையோ உங்களின் செல்வங்களையோ மட்டும் பார்ப்பதில்லை, எனினும் அவன் உங்களின் இதயங்களையும் செயல்களையும் பார்க்கிறான் என்றார்கள் செம்மல் நபிகளார். சிந்தைக்குரிய செய்தி இது. ஒவ்வொருவரும் இறை அன்பை, இறை திருப்தியை பெற்ற முயற்சிப்பர், ஆர்வத்துடன் காரியமாற்றுவர். பெரும்பாலும் தங்கள் தோற்றங்களில் இறை பக்தியை வெளிப்படுத்துவர். ஏதேனும் வண்ண நிறை ஆடையை உடுத்திக் கொள்ளல், அணிமணிகளை அணிந்து கொள்ளல், எளிமை போன்றதொரு தோற்றத்தை பூண்டு கொள்ளல், அல்லது ஆடம்பரமான பட்டு பீதாம்பரங்களுடன் மிழுக்காக, பந்தாவாக, பகட்டாக பவனி வரல். இவ்வாறாக பணக்காரத்தனத்தோடு பக்தி பரவசமாக தெரிவது, கோலங்களை மட்டுமே சீர்படுத்தி சீலங்கள் பற்றி கவலைப்படாதிருப்பது. இவ்வாறான புறத்தோற்ற வெற்று பந்தாவெல்லாம் இறைவனை திருப்திப்படுத்தார். மாறாக இவ்வாறான அகந்தையான ஆடம்பரமான ஆணவ போக்கு இறைவனின் கோபத்தையும் சீற்றத்தையுமே செழித்தரும். அந்த அடியார்களும் இவற்றை இறைவன் விரும்புவதே இல்லை. ஏன்? அவற்றை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. அவன் பார்ப்பதெல்லாம் மனிதரின் இதயங்களை, அந்த இதயங்களில் உதயமாகி நெளிந்து வளையும் என்ன அலைகளை, அவற்றால் அவனில் விளைந்து வெளிப்படும் செயல்களை இறைவன் பார்க்கிறான். பண்பாளர்களே, அன்றைய மதீனா மாநகர் யமாமா பகுதியின் தலைவர் ஒரு சிற்றரசனை போல வாழ்ந்த சுமாமா, அங்கு வருகின்ற முஸ்லிம்கள், இஸ்லாத்தினுடைய அழைப்பாளர்களுக்கு பெரும் தொல்லைகள் தந்தவர். கடுமையான முறையிலே மிரட்டலாக, அச்சுறுத்தலாக இருந்தவர். சிலரை கடுமையாக வளைத்திருக்கின்றார். காரண காரியமில்லாமல் அவர்கள் முஸ்லிம்கள் இறைநெறி அழைப்பு பணியை செய்கின்றார்கள் என்பதற்காக வேண்டிய கடுமையாக, கொடுமையாக நடந்து கொண்டவர் தான் சுமாமா. தோழர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, யமாமா பகுதிக்கு எங்களாலே இறைநெறி அழைப்பு பணி செய்ய இயலவில்லை. நாங்கள் சாந்தமாக, மென்மையாக நாங்கள் சென்றாலும் கூட அங்கு இருக்கின்ற சுமாமாவும் அவருடைய ஆட்களும் எங்களை கடுமையான முறையிலே வதைக்கின்றனர், எங்களுடைய உரிமைகளை பறிக்கின்றனர், பல்வேறு வகையில் எங்களுக்கெல்லாம் தொல்லை தருகிறார்கள். நபிகளார் கொஞ்சம் பொறுங்கள் என்றார்கள். இது தொடர்ந்து கொண்டிருந்த போது நபிகளார் உத்தரவிட்டார்கள், ஆமாம், அந்த சுமாமாவை கைது செய்து இழுத்து கொண்டு வாருங்கள். அண்ணல் நபிகளார்
ஓர் ஆன்மீக தலைவராக மட்டுமல்ல, ஆட்சி தலைவராகவும் இருந்தார்கள். அந்த மதீனமா நகரத்தினுடைய அந்த சுற்றுவட்டார பகுதியினுடைய அற்புதமான மிகச்சிறந்த தலைவராக நபிகள் இருந்தார்கள். அவர்கள் உத்தரவிட்டார்கள், சுமாமாவை கைது செய்து கொண்டு வாருங்கள். தோழர்கள், வீரம் மிகுந்திட்ட சில தோழர்கள் துணிச்சலாக அந்த சுமாமாவை பிடித்து விட்டார்கள். பிடித்து கொண்டு வந்து நபிகளாருடைய முன்னாலே நிறுத்துகிறார்கள். மஸ்ஜிதுகள் அன்றைக்கெல்லாம் வெறுமனே தொழுகை கூடாரங்களாக மட்டுமல்ல, அறிவு கூடாரங்களாக, நீதிமன்றங்களாக, இதை போன்று இன்னும் பல தலைமை செயலகமாக இருந்தது. அந்த நபிகளாருக்கு முன்னாலே சுமாமா கொண்டு வரப்பட்டார். கர்ண கடூரமான ஒரு கொடிய தோற்றம். நபிகளார் சொன்னார்கள், இவரை மஸ்ஜித் நபவியினுடைய ஒரு தூணிலே இவரை கட்டி வையுங்கள். கட்டி வைத்தார்கள். நபிகளாருடைய வகுப்புகள் அந்த மஸ்ஜித் நபவியிலே நடந்தது. தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. நேரத்திற்கு நேரம் 5 வேளை தொழுகைகள். ஆங்காங்கு வந்து போகின்றவர்களுக்கு அறிவார்ந்த பண்பாடுகள், கல்வி ஞானங்கள் எல்லாம் அங்கே புகட்டப்படுகின்றன. சுமாமா கட்டி வைக்கப்பட்டார். அவருடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக வேண்டி அவர் விடப்பட்டு மீண்டும் கட்டி வைக்கப்பட்டார். வேளாக்கி வேளை அவருக்காக வேண்டி உணவு தரப்பட்டது. அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டன. அமைதியாக இருந்தார். தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தும் கூட, நம்முடைய யமாமா பகுதியினுடைய முடிசூடா மன்னராக இருந்தும் கூட, இன்றைக்கு நாம் இப்படி வந்து விட்டோமே என்று சொல்லி அப்படியே அந்த காட்சிகளை பார்க்கிறார். தோழர்கள் தூதர் நபிகளாருக்கு பின்னாலே அணிவகுத்து நின்று தொழுகின்ற காட்சியை பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் 5 முறை. இதற்கு இடைப்பட்ட நேரங்களிலே வகுப்புகள், அங்கே உன்னதமான பண்பாடுகள், ஏகத்துவ சித்தாந்த கொள்கைகள், மற்ற மனிதர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்கின்ற மனிதாபிமான உணர்வுகள், பொறுமைகள், அன்பு, ஆளுமை சிந்தனைகள், நபிகளாருடைய ஆட்சிகள் அங்கே அரங்கேறுகின்றது. அத்தனையும் பார்க்கிறார். 3 நாட்கள் கடக்கின்றன. நபிகளார் சொன்னார்கள், தோழர்களே, சுமாமாவை கட்ட அவிழ்த்து விட்டு விடுங்கள். தோழர்கள் வியப்போடு வேந்தர் நபிகளாரை பார்த்தார்கள். யார சொல்லலாம், என்ன சொல்லுகிறீர்கள்? கட்டை அவிழ்த்து விடுங்கள். நபிகளாருடைய கட்டளை. கட்டு அவிழ்த்து விடப்பட்டது. சுமாமா வெளியிலே சென்று விட்டார். வெளியிலே சென்ற அவர் மதீனாவின் புறநகர் பகுதியிலே சென்று அங்கிருந்த ஒரு நீர் தடாகத்திலே, கிணற்றிலே நன்றாக குளித்து தன்னை தூய்மைப்படுத்தி தான் கொண்டு வந்திருந்த அந்த ஆடைகளையெல்லாம் அவர்கள் மாற்றிக்கொண்டு மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வந்து நபிகளாருடைய எல்லாரும் வியப்போடு பார்க்கிறார்கள். என்ன சுமாமா இப்படி தோற்றத்திலும் சில மாற்றங்களும் வந்திருக்கிறாரே, என்ன செய்ய போகின்றாரோ என்றால், அவர் யமாமாவுடைய பகுதியினுடைய முடிசூடா மன்னர். வந்தவர்கள் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருட்கரங்களை அப்படியே பற்றினார்கள். பற்றி சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை, அவனை இல்லாமல் வணங்குவதற்குரியவன் யாரும் இல்லை. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் அவனுடைய திருத்தூதர் என்று சொல்லி அண்ணல் நபிகளாருடைய கரம் பற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார். சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் என்றார். ஒரு மனிதன் நேர்வழி பெறுதல் என்பது அன்றைக்கு இருந்த மக்களுக்கெல்லாம் மிக பெரும் மகிழ்ச்சியாக, பெருமிதமாக இருந்தது. அதைத்தான் என்று அவர்கள் தங்களுடைய கண்களுக்கு முன்னாலே பார்த்தார். சிந்தித்து பாருங்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வின் நபியே, இந்த பூமியிலேயே மிகவும் என்னுடைய வெறுப்பிற்கு உரித்தான ஒரு முகமாக உங்கள் முகம் இருந்தது எனக்கு இதுவரைக்கும். இந்த பூமியிலேயே உங்களை நான் கடுமையாக வெறுத்தேன். உங்கள் முகம்தான் என்னுடைய வெறுப்பிற்கு மிகவும் உரித்தான இடமாக இருந்தது முகம். இன்றைக்கு உங்கள் முகம் போல எனக்கு விருப்பமான எந்த முகமும் எனக்கு இல்லை. இறைவனின் திருத்தூதை
இந்த பூமியிலேயே நீங்கள் வாழுகின்ற இந்த மதீனமா நகர் அதுதான் எனக்கு மிக கெட்ட ஒரு வெறுப்பிற்குரிய பூமியாக இருந்தது. ஆனால் இப்போது சொல்கிறேன், இதைவிட ஒரு உன்னதமான எனக்கு பிரியமான இடம் ஏதும் இல்லை. பண்பாளர்களே, சிந்திக்க வேண்டும். வேறு எந்த அழைப்புப்படியும் கொடுக்கவில்லை, அவரை வற்புறுத்தவில்லை, நிர்பந்திக்கவில்லை. நம்முடைய அடிமைதானே, நம்முடைய கைதானே என்று அவர்களை கஷ்டப்படுத்தவில்லை, ஒன்றுமில்லை. நபிகளாரை பார்க்கிறார், தோழர்களை பார்க்கிறார், அங்கு போதிக்கின்ற போதனைகளை தன் செவியுடைய தலைவர் அல்லவா, அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத் கொடுத்தார். ரப்பல் ஆலமீன் அண்ணல் நபிகளாருடைய உன்னதமான பண்புகளாலே, நற்குணங்களாலே, இஸ்லாமியர்களுடைய அந்த வாழ்வியலாலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.